வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி. சிந்து. உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின், அதாவது இந்த நரம்புகளில் வரக்கூடிய சுருள்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணால் நரம்புகளை பலப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அமுக்குரா கிழங்கு அப்படிங்கிறது நரம்பை பலப்படுத்தக்கூடியது. இது போக அந்த நரம்பு சுருள்களில் வர வீக்கமாக இருக்கட்டும், வலியை குறைக்கக்கூடியது வேப்பிலையும் மிளகும். இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தினாலுமே நம்ம இந்த நரம்புகளில் வரக்கூடிய சுருள்களை கட்டுப்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த தலைப்புக்குள்ளே போகலாம். அதாவது நரம்பு சுருள்கள் எதனால் ஏற்படுது, அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நரம்பு சுருள்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்களில் 3 வகையான வெயின்ஸ் இருக்கும். சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், டீப் வெயின்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃபோரேட்டிங் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வெயினுமே காலில் மசில் மூலயமா கான்ட்ராக்ஷன் ஆகிறது மூலயமா தான் நமக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நம்மளோட இதயத்துக்கு போகுது. இந்த 2 வெயின்களும், அதாவது இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், டீப் வெயின் சந்திக்கக்கூடியதை தான் பெர்ஃபோரேட்டிங் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்ஃபோரேட்டிங் வெயினில் எதனா ஒரு இன்காம்பிடன்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஒன்று போகாது. ஸோ அது தடைப்பட ஆரம்பிக்கும். இந்த காரணத்தினால தான் நம்மளோட வெயின்களில் அதாவது ரத்தம் அப்படிங்கிறது ஒன்று தேங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ரத்த ஓட்டம் ப்ராப்பராக நம்ம இதயத்துக்கு போகலை அப்படின்னா அந்த நரம்புகளில் ரத்தம் தேங்க ஆரம்பிக்கும். அது தேங்க ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள அந்த ஹீமோக்ளோபின்ஸ் எல்லாமே ஹீமோசடரின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகும். அதனால தான் நம்மளோட கால்களில் உள்ள நரம்புகள் எல்லாமே ஒரு பச்சை நிறத்தில் தெரிகிறதுக்கான காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் யார் யாருக்கெல்லாம் வரலாம், யாருக்கு வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வெரிகோஸ் வெயினுங்கிறது மோஸ்ட்லி அதிகப்படியான ஏஜ் உள்ளவங்களுக்கு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். இது போக ரொம்ப ஒபீஸான பர்சன்ஸ்க்கு வரும்பொழுது அவங்களோட கால்களில் உள்ள நரம்பு சுருள்கள் வெயிட் மூலமா இன்னுமே அதிகப்படியான அழுத்தத்தை தாங்கும். இது போக ப்ரெக்னன்சி டைமில் பெண்களுக்கு அதிகப்படியான வெயிட் கூடும். ஸோ இதனாலுமே அவங்களுக்கு நரம்பு சுருள்கள் வந்துச்சு, வெரிகோஸ் வெயின் வந்ததுன்னா இன்னுமே அவங்களுக்கு வலி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது போக ரொம்ப நேரம் நிற்கிறவங்கள், ரொம்ப நேரம் உட்கார்றவங்களுக்குமே இந்த மாதிரியான நரம்பு சுருள்கள் வந்துருச்சு. இப்போ இதுக்கு எந்த மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம 2 டிவைஸாக பிரிக்கலாம். ஒன்று சிம்டமேட்டிக்காக இருக்கும், இன்னொன்று ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். இப்போது நமக்கு சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு வலி அப்படிங்கிற ஒன்று இருக்காது. அதனுடைய வெளியில் அந்த புடைப்புகள் மட்டும்தான் இருக்கும். இதுவே சிம்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு அதிகப்படியான வலிகளை கொடுக்கும். இது போக கால் ரொம்பவே கனமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் அதிகப்படியான எரிச்சலும் இருக்கும், அரிப்பும் வரும். இந்த மாதிரி அரிப்பு வரும்போது நிறைய பேர் அந்த வெயின்ஸில் சொரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுவே புண்ணாகவும் மாறும். அந்த புண்ணு ஒரு டீப்பான ஒரு அல்சராக போகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருந்தது அப்படின்னாலே அந்த வெரிகோஸ் வெயின் வலியை தரக்கூடியதாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக இருக்கும். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷல் டெஸ்ட்டுமே இருக்குது. அது டேப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை காஃப் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மூலமா அந்த வெரிகோஸ் வெயின் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, அதை நம்ம எந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தினா அது வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நேரம் உட்கார்றவங்க, ரொம்ப நேரம் நிற்கிறவங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இது போக ஒரு பேண்ட் அந்த மாதிரி கிடைக்கிது. அதாவது காலில் ஸ்டாக்கிங்ஸ் போடுற மாதிரி அந்த ஸ்டாக்கிங்ஸ் பேண்ட் நம்ம போடும் பொழுது காலில் பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒன்று நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த காலில் உள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒன்று குறையும், வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். இது நம்ம ஒபீஸாக இருக்கும் அந்த டைமில் நம்ம பேலன்ஸ்டான ஃபுட்டு எடுத்துக்கணும். அதிகப்படியான ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கணும். இது போக நம்ம வேறு என்ன மருத்துவ முறைகளில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு வெளிப்பிரயோகமாக நிறைய மருத்துவ முறைகள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ வெளிப்பிரயோகம் அப்படின்னு பார்த்தோன்னா திரிபலா சூர்ணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்.
கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது வந்து பிளட்டை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ இந்த பவுடரை மோரில் வந்து கலக்கி நம்ம இதை எக்ஸ்டர்னலாக அதாவது வெளிப்பிரயோகமாக ஒரு மசாஜ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த நரம்புகளில் உள்ள பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். இது போக நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய கல்லுப்பு, அதுக்கப்புறம் தவிடுங்கிறது அரிசி தவிடு அந்த மாதிரி கூட இருக்கலாம். இதை ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு, அதாவது உப்பையும் கல்லுப்பையும் தவிடையும் நல்லா வறுத்துட்டு ஒற்றடம் கொடுக்குற மாதிரி அதை வந்து ஒரு துணியில் வந்து முடித்து அதை நம்ம எக்ஸ்டர்னலாக வந்துட்டு அந்த நரம்பு சுருள்கள் இருக்கிற இடத்துல ஒற்றடம் மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், வலி அப்படிங்கிற ஒன்றுமே குறையும். இது போக அசோகப்பட்டை அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அது பிளட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணக்கூட தன்மை இருக்குது. ஸோ இந்த அசோகப்பட்டை பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அதை காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தேனில் வந்து கலந்து சாப்பிடும்பொழுதும் உங்களோட அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். இது போக வல்லாரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். வல்லாரை அப்படிங்கிறது வெயினோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வல்லாரை வந்து உணவு மூலயமா நம்ம டெய்லியுமே வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக நம்மளோட ரொம்ப நேரம் நிற்கிறது உட்கார்றது கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி உட்காரும்போது காலை வந்து கொஞ்சம் ஒரு கூடுமான ஒரு உயரத்தில் வந்து வச்சுட்டு உட்காரணும். அதுவும் படுக்கும் பொழுதுமே சரி, காலில் வந்து 2 தலையணை அந்த மாதிரி வச்சுட்டு படுக்கும்போது அந்த வெயினில் போடக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். இது போக வந்து அவுரி ப்ளஸ் வந்து சுக்கு, பெருங்காயம் இந்த பொருட்களை வந்து சம அளவு எடுத்து அதை வந்து டெய்லியுமே காலையிலையும் நான் இரவு பொழுது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டு வந்தாலும் அந்த நரம்புகளில் உருவாகக்கூடிய வலி இது எல்லாமே வந்து குறையக்கூடிய தன்மை இருக்குது. இது போக நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது மஞ்சளுங்கிறது நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன்ஸ் வந்து உள்ளது. ஸோ அதை நம்ம வெளிப்பிரயோகமாகவும் எடுத்துக்கலாம். உள்ளுக்கு வந்து மஞ்சள் வந்து பால் கலந்த மஞ்சள் இந்த மாதிரி எடுக்கிறது மூலயமாவும் அந்த வெயினுக்கு வந்து தேவையான இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குறையக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இது போக நம்ம உடற்பயிற்சிகள் மூலயமாவும் இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வர்றதை வந்து தடுக்கலாம். உங்களோட ரெகுலர் ஹேபிட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது நார்மலாக ஒரு காலுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பண்ணினாலும் இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து குறையும். இந்த உடற்பயிற்சிகள் வந்து போக ஆசனாஸும் நம்ம வந்து இது கூட சேர்த்து பண்ணலாம். ஒன்று புஜங்காசனம் பண்ணலாம், இல்லை வந்து சவாசனம் அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை சிரசாசனம் வந்து பண்ணலாம். சிரசாசனம் வந்து பண்ணும்பொழுது கர்ப்பிணிகளோ இல்லை மாதவிடாய் காலத்திலேயோ பண்ணக்கூடாது. மற்ற நபர்கள் வந்து இந்த சிரசாசனம் அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கலாம். இது போக நம்ம நார்மலான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரியான காய்கறிகளில் வந்து பிளட்டை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். இது வந்து காலில் வந்து இந்த நரம்பு சுருள்கள் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தினாலையுமே நம்மளோட நரம்புகள் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ஒன்றுலேருந்து நீங்கள் உங்களோட உடலை வந்து கண்டிப்பாக பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட வாழ்நாளில் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வராமல் கண்டிப்பாக வந்து பாதுகாக்கலாம். ஏன்னா இது ரொம்ப வந்து இன்றைய கால தலைமுறையில், அதாவது நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும், நிறைய லேடிஸ் வந்து ஒர்க்கிங் போகும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அதாவது வெரிகோஸ் வெயினால் அஃபெக்ட் பண்ணுறாங்க. இதை விட பார்த்தோன்னா ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ஒபிசிட்டினால் வரும்போது, அதாவது உடல் எடை அதிகரிக்கிறதுனால இந்த வெரிகோஸ் வெயினுமே சேர்ந்து வந்து அவங்களுக்கு நிறைய கால் வலி, இதனாலேயே வந்து கொஞ்சம் நடக்கிறதுல ரொம்பவே வந்து சிரமம், நரம்புகளில் வந்து தாங்க முடியாத வலி, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு போகிறாங்க. ஒன்று இது வந்தாலே நம்ம சர்ஜரி அந்த மாதிரி வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களோட வாழ்நாளில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வரதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.